ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக்கரியில் கிடைக்கும் பார்த்தீங்களா, குச்சி குச்சியாக உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதுதாங்க ரொம்ப கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம வீட்லேயே அட்டகாசமாக அதே டேஸ்ட்டில் செய்யலாங்க. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு 3 எடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோங்க. இதை வந்து நம்ம தோல் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இதை நம்ம வந்து இந்த கிரேட்டரில் தாங்க நம்ம சீவ போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சீவிட்டோம்னா டக்குன்னு நமக்கு வேலை முடியுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து உருளைக்கிழங்க பாதியை கட் பண்ணிவிட்டு இப்படி நீல வாக்கில் இந்த மாதிரி சீவினாவே போதுங்க. கடகடன்னு நல்லா விழுங்க. பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நமக்கு சைஸும் கரெக்டாக இருக்கும். நமக்கு பொரிக்கும்போது ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்களா, ஒரே மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியில் நல்லா ஒரு 2-3 முறை அலசணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணியில் அலசின பிறகு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். தண்ணி எல்லாம் நல்லா கீழே இறங்கிடும். இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு பார்த்திங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை வந்து நம்ம இன்னும் ட்ரை ஆக்கினா தான் நம்ம சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் இப்படி ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக இதை தண்ணியெலாம் எடுத்துடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். அடுத்தது இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. இந்த பாருங்க, எடுத்தாலே நமக்கு தெரியுது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். கால் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அடுத்தது கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன். கடலை மாவு சேர்க்கும்போது நம்ம ஒன்றோட ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்குது. கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனுக்கு, சாட் மசாலா 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம லேசாக அப்படி கலந்து விடலாங்க. கை வச்சு கலக்கிறத இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கலந்தது தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இப்படியே நம்ம இப்படியே மேலாப்பில் இப்படியே உதிர்த்து விட்ருணுங்க. இப்படி உதிர்த்து விடும்போது நமக்கு ஒன்றோட ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி உதிர்த்து விட்டாச்சு. சீக்கிரமாக இது வெந்துருங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால ரொம்ப சட்டுன்னு நான் வெந்துடுது. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் போதும், நமக்கு சீக்கிரம் வந்துடும். நம்ம இறக்குற ஸ்டேஜில் கருவேப்பிலை 2 சேர்த்துட்டு நம்ம இதை கலந்துவிட்டோம்னா இந்த வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிப்ஸு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு சிப்ஸுகளை எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்து வந்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.